ஃபீஸ் சார். மா எதுக்கு வளையல் கழட்டுறீங்க? இல்லை மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதில் ஹாஸ்டல் ஃபீஸு எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது பாஜகவுடைய திட்டம், தமிழர்களை அழிப்பதற்கான திட்டம், தமிழ் தொழிலதிபர்களை அழிப்பதற்கான திட்டம். இது இன்றைக்கி நேற்று போட்ட திட்டம் இல்லை. இவர்கள் முதல் 5 ஆண்டுகள் முடிந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தொழிலதிபர்களை ஒழிப்பதற்கு வட இந்திய தொழிலதிபர்களே, குறிப்பாக அம்பானி போன்றவர்களையும் அதானி போன்றவர்களையும் உள்ளே நுழைக்கிறதுக்கு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான டீட்டெயில் ரிப்போர்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிறுவனங்கள் இருக்குது. 7-Eleven போன்ற நிறுவனங்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது. அது நிறுவனம் பேர் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுன்னா, உலகம் பூரா இப்போ நம்ம அண்ணாச்சி கடை இருக்குது இல்லையா, அண்ணாச்சி கடையை பொறுத்தளவுக்கு அவர்கள் ஒரு குடும்பம் வாழும். அவர்கள் தொடர்புடைய ஒரு 2-3 குடும்பங்கள் அந்த கடையை வச்சு வாழும். ஒவ்வொரு தெருவுக்கும் 3 கடை இருக்கும், 3-4 கடை இருக்கும். அவர்கள்லாம் வாழ்வார்கள். ஸோ அவர்கள் கஷ்டப்பட்டு தொழில் பண்ணுவாங்க. நம்ம ஊருக்காரவங்க கடை வச்சுருந்தாங்க. இதை ஒழிப்பதற்கு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கடையை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. வெளிநாடுகளில், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில். இல்லைனா பெரிய பெரிய நிறுவனங்கள் இப்போ ரிலையன்ஸ் ஸ்டோர் இருக்கு இல்லையா, நம்ம ரிலையன்ஸ் ஸ்டோர் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நீல்கிரிஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் சிட்டிஸில் இருக்கு இல்லையா, பெரிய ஸ்டோர் வச்சுருப்பான். அதில் கிடைக்காத பொருளே இல்லை அப்படின்ற மாதிரி. அதாவது கிராசரிஸ் ஃபுல்லாகவே கிடைக்கும். அதாவது என்னென்னா, பருப்பு, அரிசியிலேருந்து, உப்புலேருந்து, மிளகாயிலேருந்து எல்லாமே, காய்கறியிலேருந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போது சர்வதேச அளவில் ஆட்டையை போடுறதுக்காக அமெரிக்க நிறுவனங்கள் பல்வேறு நாடுகளில் இது மாதிரி பெரிய நிறுவனங்களை போட்டுச்சு. ஆனால் இந்தியாவுக்குள்ளே அவர்கள் இறங்கி சக்ஸஸ் பண்ண முடியல. ஆனால் இந்தியாவுக்குள்ளே யார் பெருசாக இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் உள்ளே நுழைஞ்சது. நீல்கிரிஸ், இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்தோம்னா நீல்கிரிஸ் இருக்குது. இப்படி ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் அந்தந்த மாநிலம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் ஆங்காங்கே நகரில் ஒரு 50-100 ஷாப்புகளை வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அங்கே வியாபாரம் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் நீல்கிரிஸ் இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, இப்படி இருந்தது. ஆனால் துணிக்கடைகளை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் தமிழ்நாடு ஃபுல்லாக கோலோச்சுவது துணிக்கடை, நகைக்கடை எல்லாமே தமிழகத்தை சேர்ந்த தமிழ் தொழிலதிபர்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வகைகள், பருப்பு வகைகள், கோதுமை, ஏன்னா ரவா போன்ற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அணில் ரவா பார்த்துருக்கலாம். கோதுமை நம்ம லோக்கலில் விருதுநகர்லேருந்து வரக்கூடிய கோதுமை, தூத்துக்குடியிலேருந்து வரக்கூடிய கோதுமை மாவுகள், இது தான் இருந்தது. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டை மட்டும் இவர்களால் உடைக்க முடியவில்லை. இந்திய அளவில் ரிலையன்ஸ் எல்லா இடத்துலையும் நுழைந்து விட்டது. ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற பேரில் இப்போ சென்னையில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட பிரான்ச் இருக்குது. துணிக்கடைன்னா அந்த ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியா கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதில் ஏகப்பட்ட ஆஃபர்களை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வரும்போது, இதற்கு முன்பே தமிழகம் வளர்ந்து விட்டது இல்லையா. 10-20 வருடங்களுக்கு முன்பே தமிழக தொழிலதிபர்கள் பெரிய அளவில் வந்துட்டாங்க. இப்போ சரவணா ஸ்டோர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கும். அது யாருக்கு போகும்? நம்ம ஊருக்காரன் வாங்குறான், நம்ம ஊர் தொழிலதிபர்கள் போகும். அதே மாதிரி நீங்கள் லலிதா ஜுவல்லர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, வேறு சென்னை சில்க்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதெல்லாம் நம்ம ஊர் முதலாளிகள். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த காசு புழங்கும். தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த காசு போகும், அந்த முதலாளிகளுக்கு போகும். அந்த பணம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றி வரும், புழக்கத்தில் இருக்கும். இது தமிழர்களுக்கு ஒரு பெரியது. ஆனால் இதில் என்ன பார்க்குறான் அப்படின்னா, பிஜேபிக்காரன் தமிழ்நாட்டில் மட்டும் ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள், வட இந்திய, குஜராத் நிறுவனங்களை உள்ளே நுழைந்தாலும் அவர்கள் சக்ஸஸ் பண்ண முடியல. முதல்ல உள்ளே இறங்கி பார்க்குறான். ரிலையன்ஸ் ஸ்டோர் எல்லா இடத்துலையும் போடுறான். இது மாதிரி பல நிறுவனங்கள், வடநாட்டு நிறுவனங்கள் உள்ளே வரான். ஆனால் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்த முடியல. நம்ம ஊருக்காரன் போகிறான், எங்கே போகிறான்? சென்னை சில்சி போகிறான், நல்லி சில்சி போகிறான், சரவணா ஸ்டோருக்கு போகிறான், இப்படி இதை போகிறான். எண்ணெய் எத்தனை, இதே நல்லெண்ணெய், விவிடி நல்லெண்ணெய், விவிடி தேங்காய் எண்ணெய், இப்படி எல்லாமே நம்ம ஊருக்காரங்க, நம்ம தமிழர்கள். தமிழோட நிறுவனம் காலங்காலமாக இருந்து இந்த தமிழகத்தில் லேட்டஸ்ட், அதாவது இன்டர்நேஷ்னலில் செய்யக்கூடியதை தமிழர்களுக்காக தமிழ்நாட்டில் மட்டும் இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வடநாட்டுக்காரனை உள்ளே நுழைக்கும் போது என்ன பண்ணுறாங்க? அப்போ தொழில் போட்டி, யார் வேணாலும் இறங்குவான். ஓப்பன் மார்க்கெட்டு, உலகத்தில் எவன் வேணாலும் வரலாம். யார் எந்த பொருள், இப்போ நம்ம அண்ணாச்சி கடையில் தான் வாங்குவோம்னா நம்ம இஷ்டம், அது நம்ம வாங்கிட்டு போயிடுவோம். ஆனால் இதில் வெற்றி பெற முடியல. கடந்த 4 வருடங்களாக அவர்கள் உள்ளே வராங்க. ரிலையன்ஸ் ஸ்டோர் வருது, அங்கே ஓடுது.
சரியா? ரிலையன்ஸ் இப்போ எல்லாமே வருது. இப்போ நம்ம வந்து வசந்தன் கோ இருக்குது, இன்னும் இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ரிலையன்ஸ் உள்ளே வரான், வந்து கம்மியான ரேட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்தா கூட நம்ம ஆட்கள் அதில் பிஸ்னஸ் பண்ணி காம்படிட் பண்ணி ஜெயிக்கிறாங்க. அவனால் முழுசாக தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியவில்லை. சரியா? நம்மகிட்ட பிஸ்னஸ் பண்ண முடியல. உடனே இது கூட கரெக்டு தான், பிஸ்னஸ் போட்டி யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிச்சிக்கலாம், அது தமிழனாக இருக்கட்டும், குஜராத்தியாக இருக்கட்டும், இந்திய நேவனால் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, அப்போ இவன் போட்டி போட்டு தானே ஜெயிக்கணும். போட்டி போட்டு ஜெயிக்க முடியாமல் தோத்தவொடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா, தமிழ்நாட்டு நிறுவனங்களை பூரா காலி பண்ணி அழித்து விட்டு அவர்களை பூரா தூக்கி உள்ளே வச்சுட்டு அவங்க தொழிலை நசிச்சு விட்டுட்டு நம்ம வந்து மோனோபலியாக உட்காரணும் அப்படின்னு வர்றான். இப்போ இதுதான் நமக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியது. பாஜக ஆட்சிக்கு வந்ததுனால், டெல்லியில் ஆட்சிக்கு வந்ததுனால என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதுக்கு சில உதாரணங்களை சொல்கிறேன். நம்ம கோல்டு வின்னர் ஆயில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா வீட்டில் கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நல்லெண்ணெய் எடுத்திங்கன்னா இதயம் நல்லெண்ணெய், விவிடி நல்லெண்ணெய், இப்படி நிறைய தங்கம் நல்லெண்ணெய், இப்படி நிறையா இருக்குது. எல்லாமே நம்ம ஆட்கள், நம்ம தமிழர்கள். சரியா? இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ இந்த கோல்டு வின்னரை ஒழிக்கவே முடியல, அனில் ரவா ஒழிக்க முடியல, அனில் ஆட்டா ஒழிக்க முடியல. இதெல்லாம் நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். உடனே என்ன பண்ணுறான்னா, ஈவன்ட்டு உள்ள பரிவாரங்களை வைத்து, இன்கம் டேக்ஸ் இடியை வைத்து, இடியை வச்சு தொழில் அதிபர்களை மிரட்ட முடியாதுன்றதுனால என்ன பண்ணுறான்னா, இன்கம் டேக்ஸ் ரைடு விடுறான். யார் யாருக்கு விடுறான்னா, சரவணா ஸ்டோருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாறுமாறான ரைடு விட்டு பெரிய அளவில் ஒழிச்சு கட்டி, சரவணா ஸ்டோர் அண்ணன் தம்பி 2 பேர் வச்சுருந்தாங்க, ஒரு சரவணா ஸ்டோர் ஒழிஞ்சே போச்சு. சரியா? இன்னொருத்தரை ஒழிப்பதற்காக தொடர்ந்து இந்த நம்ம சரவணன் இருக்கார், லெஜண்ட் சரவணன், இவருக்கெல்லாம் வந்து இவரோட கடைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் ரைடு நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறான்னா, காளீஸ்வரி அப்படின்ற பிராண்டில் தான் இந்த இது வருது. அவர் தூத்துக்குடியை சேர்ந்த அண்ணாச்சி அவர். சரியா? நாடார் என்ன இதை நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா தமிழிசை நம்ம உள்ளே இருக்க போகிறோம். யாருனால அழிகிறாங்கன்னா, இந்த நாடார்கள், காட்டி கொடுக்க நாடார்கள்னால தான் இந்த தொழிலதிபர்கள் நாடார்களும் நாடார் சராசரியாக பலசர கடை வைத்திருக்கிறவர்களும் அழிந்து போகிறார்கள் இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததுனால. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த காளீஸ்வரி கம்பெனியை ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். அதானியோட அம்பானியோட பிராண்ட் உள்ளே வருது. சரி, அதானியோட பிராண்ட் உள்ளே வருது. உள்ளே வந்தால் அவன் வந்து ஒரு ஆயிலை உள்ளே கொண்டு வரான், ஃபார்ச்சூன் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபார்ச்சூனோட அவனோட கம்பெனி இது. அப்போ அந்த ஃபார்ச்சூன் ஆயில் பெரிய அளவில் போக மாட்டேங்குது. ஒரு 20% தான் மார்க்கெட்டை பிடிக்க முடியுது. தலைகளாக தண்ணியை குடிச்சு பார்க்குறான். தமிழர்களுடைய பாரம்பரியமாக நீண்ட காலமாக விற்கக்கூடிய இதே நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெய், விவிடி நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், இப்படி தான் ஓடுது. உடனே என்ன பண்ணுறான்னா, இதில் டாப்பில் இருக்கிறது கோல்டு வின்னர் தூத்துக்குடி. உடனே அவர் ரைடை விட்டு அவரை அழிக்கிறான். அந்த பிராண்டே வெளியே வர விடாமல் நசுக்கி, அதை விடாமல் என்ன பண்ணுறேன்னா, அவரை அழித்து விட்டு அவருக்கு ரைடு ஈடுன்னு போட்டு பெரிய அளவில் ஃபைனை போட்டு தொழில் செய்ய விடாமல் முடக்கி விட்டுட்டு அதானியோடைய இந்த ஃபார்ச்சூன் ஆயிலை உள்ளே கொண்டு வர்றதுக்கு கொண்டு வந்துட்டான் அப்படின்னு வச்சுங்களேன். இதே மாதிரி சரவணா ஸ்டோரில் பாதி அழிச்சிட்டான். இப்போ நகை கடையை அடுத்து கை வைக்க போகிறான். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு டாடா கோல்டு ஏற்கனவே இருக்குது. ஏன்னா அவர்களெல்லாம் போட்டிக்கு வந்தவர்கள், நேஷனல் கம்பெனி. டாடா கோல்டில் போய் வாங்கலாம், அது வேறு விஷயம். அவர்கள் வியாபாரத்திற்காக வந்திருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம் தமிழர்கள் தமிழ் நிறுவனங்களை அழித்து விட்டு, சரியா, அதுக்கு கைக்கூலிகளாக இவர்களெல்லாம் வைத்திருக்கு, நாடார்களே வைத்து விட்டு அவர்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதாகிறேன், அதாகிறேன்னு சொல்லி நாடார்களை நாங்கள் வளர்த்துருக்கோம் வெளியில் மக்களுக்கு காட்டும்போது என்ன ஆகுனா, பொன்னார் எம்பியாக இருக்கார், நாடாரில் பாருங்கள் அவர் எம்பியாக இருக்கார், மினிஸ்டராக இருந்தார். அது மாதிரி தமிழிசை பாருங்கள் கவர்னராக ஆக்குறாங்க. நாடார் இனத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளோலாம் உயர்த்தி விடுறாங்க. இவங்க வந்து பிஜேபியை வேணுன்னே குற்றம் சொல்கிறான், குறை சொல்கிறான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இவர்களுக்கு எலும்பு துண்டுகளை போட்டுவிட்டு பெரிய வந்து ஆட்டையை அடிச்சுட்டு போகிற மாதிரி, மாட்டையை அடிச்சுட்டு போகிற மாதிரி மொத்தமாக ஏற்கனவே அண்ணாச்சி பிஸ்னஸ் டோட்டலாக காலி பண்ணிட்டான். அண்ணாச்சி கடைகள், பலசர கடையில் காலி பண்ணிட்டான். ஆன்லைன், அதாவது என்னென்னா டிரான்சாக்ஷன் ஓவர் அப்படின்னு காட்டி என்ன பண்ணோன்னா, நம்ம ஈஸியாக அந்த கூகுள் பே அது இதில் போடுறோன்னா அண்ணாச்சியில் வாங்கிட்டு இருக்காங்க. அது இப்போ தெரியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து அவர்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு 25,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறாங்க. 2,500 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2,500 கிடைக்குதா. அப்போ இந்த 2,500 தான் அவர்களுக்கு லாபம். மாதத்துக்கு ஒரு 1.5 லட்சம் வந்தால் கடை வாடகை சம்பளம்லாம் போக 50,000-60,000 அவர்களுக்கு மிச்சமாகும். ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த டிரான்சாக்ஷனை காட்டும். ஒரு நாளைக்கு 25,000 10 நாளைக்கு 2.5 லட்சம், அப்போ மாதத்துக்கு 7.5 லட்சம், வருஷத்துக்கு 75 லட்சம் ரூபா இவர் டர்ன் ஓவர் பண்ணுறாரு. பெரிய நிறுவனம்னு சொல்லி சாதாரண அண்ணாச்சி கடையை காலி பண்ணி விட்டுருவான். சரியா? டாக்ஸ் கட்ட சொல்லி காலி பண்ணிவிட்டான். இது வந்து போக போக என்ன அடுத்து ஜெயிச்சாங்கன்னா அடுத்து வரும். இப்போ எல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஒரு கடையில் எவ்வளோ ஆகுது, இட்லி கடையில் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, டீ கடையில் எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னெலாம் அந்த கூகுள் பே மூலமாக அந்த டர்ன் ஓவர் எல்லாத்தையும் கணக்கு எடுத்து வச்சுருக்கான். அடுத்து வெற்றி பெற்றால் இவர்களை அழித்து விடுவார்கள். எல்லாமே தாறுமாறாக ரொட்டேஷனுக்கு கொடுக்குற பணத்தை வட்டிக்கு வாங்கி ஒரு 25,000 ரூபா வட்டிக்கு வாங்குறான். இன்றைக்கி காலையில் ஜாமான் எடுக்கிறான், கொண்டு வந்து 27,500 ரூபாய்க்கு விற்கிறான். 500 ரூபா வட்டி கொடுத்துட்றான். 2,000 ரூபா தான் அவனுக்கு அசலே ஒன்றும் கிடையாது. இந்த 2,000 ரூபா தான் அவனுக்கு லாபம் கிடைக்குது. மாதத்துக்கு 60,000 ரூபா கிடைக்குது. இதை எப்படி காட்டுவான் அப்படின்னா,
25,000 ரூபா டெய்லி இவர் டேர்ன் ஓவர் பண்ணுறாரு அப்படின்னா வருஷத்துக்கு 75 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறாரு, அதுக்கு டாக்ஸை கட்டன்னு வந்து நிற்க போகிறா, இது நடக்க தான் போகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். இது வந்து சின்ன அண்ணாச்சிகளை ஒழிச்சு விட்டா. சின்ன சின்ன கடைகள் அண்ணாச்சி கடையாக இருந்தாலும் சரி, வேறு ஜாதிக்காரர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த பலசர கடை, மாவு கடை, இந்த கடை எல்லாத்தையும் டார்கெட் போட்டு வச்சுருக்கான். பாதியை ஒழிச்சு விட்டா அந்த பெரிய பெரிய கம்பெனி வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா நம்மளுடைய தமிழர்களுடைய நிறுவனத்தையும் தமிழர்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸையும் ஒழிப்பதற்காக இன்கம் டாக்ஸை வைத்து அதை வைத்து மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்களை வைத்து இவர்களை அழித்து விட்டு அதானியும் அம்பானியும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் இவரோட செயல்பாடாக இருக்குது. அடுத்த முறை இவர்கள் ஜெயிச்சா நீங்கள் வந்து தமிழிசையை பார்க்காதீங்க. தமிழிசை சுயநலவாதி, தன்னுடைய பதவிக்காகவும் தன்னுடைய தனிப்பட்ட முறையில் தான் வளர வேண்டும் என்பதற்காக அந்த அம்மா வந்து போராடி ஏதோ பதவி வாங்கிட்டு எலெக்ஷனில் நின்றுட்டுருக்காங்க. அவன் தமிழிசையினால் எந்த நாடாருக்கும் எந்த பிரயோஜனமும் வரப்போகிறதில்ல, அவர்களுக்கு அழிவு தான் வரப்போகுது. சரியா? இவரெல்லாம் போய் தட்டி கேட்டுருவாங்களா, என்னங்க இப்படி டேக்ஸை போட்டுருங்க, இந்த நாடார் வீட்டில் ரைடு பண்ணியிருக்கீங்க, இவர் இது எதுக்காக ரைடு பண்ணீங்க, இதே அதானி அம்பானி வீட்டில் இது வரைக்கும் ரைடு பண்ணியிருக்கீங்க. நம்ம வந்து ரைடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு சரியாக ப்ராப்பராக இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், அது ஓகே. ஆனால் நீங்கள் அதானி வீட்டில் பண்ணியிருக்கீங்களா, அம்பானி பிஸ்னஸில் பண்ணியிருக்கீங்களா, அவர்களோட நிறுவனத்தில் என்றைக்கா ரைடு பண்ணியிருக்கீங்களா? அப்போ வந்து திட்டமிட்டு நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களெல்லாம் அழிச்சிட்டு இவர்களை உள்ளே வர பார்க்குறாங்க. இப்படி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தென் மாநிலங்களை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே தென் மாநில மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. ஏற்கனவே தமிழிசை போட்டி போடும்போது 3,48,000 வாக்குக்கு மேலே வித்தியாசத்தில் கனிமொழி போன முறை ஜெயித்தாங்க. சரியா? இந்த முறையும் அவர்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும். கனிமொழியை எதிர்த்து நிற்பவர்களுக்கு டெபாசிட் கூட இந்த முறை கிடைக்காது அப்படின்ற மாதிரியான நிலை தான் அந்த பகுதியில் இருக்குது. தூத்துக்குடி பகுதியில் இருக்குது. அதே மாதிரி விருதுநகரில் போய் ஒரு அம்மையார் நிற்கிறாங்க, நடிகை, அவரெல்லாம் டெபாசிட்டை காலி பண்ணி அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியுது, லோக்கலில் தெரியுது. இருந்தாலும் மேலே பிஜேபி ஆட்சி தொடர்ந்தால் முற்றிலுமாக அளிக்கப்படுவீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் மட்டும், அதாவது பெரிய நிறுவனம் நடத்தி கொண்டிருக்க விவிடி, இதே நலன, ரவா, அனில் ரவா மட்டும் கிடையாது. லோக்கலில் வைத்திருக்கக்கூடிய செக்கு வைத்திருக்கவர்களிருந்து புரோட்டா கடை வைத்திருப்பவர்கள் வரைக்கும் அழிந்து விடுவீர்கள். அதனால் வந்து இதாக இருங்க. ஏன்னா இந்த தேர்தல் என்பது உங்களுக்கு வாழ்வாசாவா என்பது உங்களுக்கே தெரியாது. அது வந்து இந்த தேர்தல் முடிந்து இவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றுட்டாங்கன்னு வைங்க, உங்களை வந்து இந்த இறைவனை தவிர யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். எனவே இவர்கள் ஏற்கனவே அழித்து கொண்டிருக்கிறார்கள் நம் தொழிலதிபர்களை. மீண்டும் வந்தாங்கன்னா டோட்டலாக நம்ம எல்லாம் காலியாயிருவோம்னு சொல்லி இந்த பகுதியில் நான் முடிச்சுக்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.